தனது ஓட்டு வங்கிக்காக நாட்டை பிளவுபடுத்தி 2 முஸ்லிம் நாடுகளை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் மோடி கூறினார். ஹரியானா மாநிலம் மகேந்திரகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி வகுப்புவாதம், சாதியவாதம், வாரிசு அரசியல் நிறைந்ததாக இருக்கிறது. ஹரியானாவில் ஒவ்வொருவரும் ராம் ராம் என்று சொல்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ராம் ராம் என்று சொல்பவர்களை கைது செய்துவிடும் என்று பரபரப்பு கருத்து தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தவரை அயோத்தியில் ராமர் கட்ட அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலுக்கு கூட்டு போட விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் தான் உயிருடன் இருக்கும் வரை தலித் பழங்குடியினர் இடஒதுக்கீட்டை யாராலும் பறிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த பிரதமர் மோடி, ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்கான காவலாளியாக இருப்பேன் என்றும் தெரிவித்தார். தேர்தல் முடிவடைவதற்குள் பிரதமர் பதவி குறித்து இந்தியா கூட்டணியில் மோதல் ஏற்பட்டுள்ளது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் பிவானியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, 1962 சீனாவுக்கு எதிரான போரில் இந்தியா தோற்றதற்கு இந்திய ராணுவத்தை காங்கிரஸ் குறை கூறியது. இன்றும் ராணுவத்தை அவமதிப்பதற்கான வாய்ப்புகளை காங்கிரஸ் தேடி வருகிறது என்று கூறினார். மேலும் பழிவாங்கும் நோக்கில் 500 ரூபாயை வீசி எறிந்துவிட்டு ஒரே ரேங்க் ஒரே பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த விட்டதாக காங்கிரஸ் கூறியது. இந்த தேர்தலில் நீங்கள் பிரதமரை மட்டும் தேர்வு செய்ய போவதில்லை என்றும், நாட்டின் எதிர்காலத்தையும் தேர்வு செய்ய உள்ளீர்கள் என்றும் உரையாற்றினார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் முடிவதற்குள் பிரதமர் பதவி குறித்து இந்தியா கூட்டணியின் மோதல் உருவாகியுள்ளதாகவும், வகுப்புவாதம், ஜாதி வெறி மற்றும் வாரிசு அரசியலின் கலவையாக இந்தியா கூட்டணி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களுக்கு இடையேயான உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்த சிலந்தியாற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி படுகையில் சிலந்தியாற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்தி வைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் ஏதும் தமிழ்நாடு அரசிடமோ காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமிழ்நாடு நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கேரள நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் ஏற்கனவே கேட்டுள்ளவாறு, இத்திட்டம் குறித்த தற்போதைய நிலவரம், கேரளாவின் பவானி மற்றும் அமராவதி துணை படுகைகளுக்கான பெருந்திட்டம் அடங்கிய முழு விவரங்களை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தனது கடிதத்தில் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆளுநர் RN ரவி தலைமையில் திருவள்ளுவர் திருநாள் விழா நடைபெறும் என ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து அழைப்புதல் ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த அழைப்புதலில் திருவள்ளுவருக்கு காவி கொடை அணிவிக்கப்பட்டுள்ளது. இது அரசியல் வட்டாரத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில், அரசு அங்கீகரித்த புகைப்படத்தை மாற்றி சாதி, மத, சமயம் சார்ந்து திருவள்ளுவர் புகைப்படத்தை வெளியிடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் 2 முறை இந்தியாவில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டதில் ரூபாய் 25,236 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் மனோ தங்கராஜ் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது, 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் 2 முறை பண மதிப்பிழப்பு, பண அச்சடிப்பின் மூலம் மட்டும் இந்தியாவிற்கு ரூபாய் 25,236 கோடி நஷ்டம் என்றும், மூட்டை பூச்சியை ஒழிக்க வீட்டை கொளுத்திய அறிவாளியின் புது அவதாரம்தான் நரேந்திர மோடி என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்திய பொருளாதாரத்தின் இரத்த ஓட்டமானது ரொக்கப்பணம் என்றும், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது அரசு முன்வைத்த 3 நோக்கங்களிலும் படுதோல்வியை சந்தித்துள்ளது என்றும் தெரிவித்தார். கருப்பு பணம் ஒழியவில்லை, ஊழல் ஒழியவில்லை, கள்ள நோட்டுகளின் புழக்கம் அதிகரித்துள்ளது என்றும், தீவிரவாத செயல்கள் வழக்கம் போல நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அரசு பண மதிப்பிழப்பிற்காக செலவிட்ட தொகை, பண அச்சடிப்பு செலவு, மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் ஆகியவற்றின் மூலம் நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு பல லட்சம் கோடி என பதிவிட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.